வணக்கம் பிரதர். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் ஃபுல் சிஸ்டமாக கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் இல்லை ப்ரௌசிங்கு படம் பார்க்குறது இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டடிங் பர்பஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஸோ நீங்கள் இந்த ஃபுல் சிஸ்டம் எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 10,500 தரேன்பா. பட் ஆனால் உங்களுக்கு இந்த ஃபுல் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா நான் 1 இயர் வாரண்டியோட தரேன். ஸோ மானிட்டர் பார்த்தீங்கன்னா புதுசு ஜெப்ரானிஸ் HDMI வந்துடும். அதே மாதிரி சிபி பார்த்தீங்கன்னா டெல் பிராண்டடு சிபி பார்த்தீங்கன்னா யூஸ் தான். பட் ஆனால் நான் அதுக்கும் வந்து உங்களுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே தரேங்க. ஸோ இந்த மிஷின் எடுத்துக்கலாம்பா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு i3ல 3rd ஜென்ரேஷன் 8GB RAM 500GB ஹார்ட் டிஸ்க் ஜெப்ரானிஸ்ல 19 இன்ச் மானிட்டர் புதுசு கீபோர்டு மவுஸ் ஜெப்ரானிஸ் புதுசு. ஸோ செட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 10,500 வரும். இதுலேயே வந்து i5 3rd ஜென்ரேஷன் எடுத்தீங்கன்னா 11,500 வருங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து SSD போடணும்னா SSD போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஹார்ட் டிஸ்க் ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சிபி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இந்த சிபி தான் வரும். Dell OPTIFLEX 3010 CPU. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைட் வியூங்க, இது வந்து பேக் சைட் வியூ வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HDMI அவுட்புட் வந்துடும். ஸோ நண்பர்கள் வந்து சிபி மட்டும் போதும், எனக்கு வந்து i3ல 3rd ஜென்ரேஷன் 8GB RAM 500GB ஹார்ட் டிஸ்க் போட எடுத்தீங்கன்னா சிபி மட்டும் 6,500 வருங்க. ஸோ உங்களுக்கு சிபி அந்த இது பர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன் பாருங்க நண்பா. i3ல 3rd ஜென்ரேஷன் 3.3 GHz ஸ்பீடு, ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் இருக்குது, 16GB ரேம் சப்போர்ட் ஆகும். ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 500GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. நீங்கள் வந்து 1TB இல்லை வந்து SSD அந்த மாதிரி போடணும்னா கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 செட் இருக்குது நண்பா. நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, தேங்க்யூ.